தேங்காய் பால். இப்போல்லாம் இந்த பாட்டிலில் போட்டு தேங்காய் பால் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரில, என்ன மாயன்னு தெரில. திடீர்னு இந்த தேங்காய் பாலுக்குன்னு ஒரு மவுஸ் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பார்க்குக்கு போனால் கூட அங்கேயும் இந்த தேங்காய் பாலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காலையிலே இந்த தேங்காய் பாலை இவ்வளோ ஹெவி டோஸாக சாப்பிட்றது ஒரு மாதிரி இல்லை. எப்படி குடிக்கிறாங்க? சரி, முதல்ல அப்படி குடிக்கலாமா? தேங்காய் பாலை அதிகமாக சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது? தேங்காய் பாலுடைய வரலாறு தான் என்ன? அதை இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இந்த தேங்காய் பாலை சாப்பிட்லாமா வேணாமா பார்த்துடலாம் வாங்க. இந்த தேங்காய் பால் அப்படிங்கிறது இந்த தேங்காயோடைய ஃப்ளஷை வந்து நம்ம நல்லா மசிஞ்சு அரைச்சி அதிலேருந்து நம்ம உருவாக்குறோம். இந்த தேங்காய் பால் அப்படிங்கிறத மனுஷன் எப்போ தயாரிக்க ஆரம்பித்தான்னு பார்த்தா ரொம்ப பழமையான காலத்துலேருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆக்சுவலாக தேங்காயுடைய வரலாறு அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ், நியூ கினி மாதிரியான இடங்கள்லேருந்து தான் தொடங்குது. தேங்காய் பாலுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தேங்காய் பற்றின வரலாறு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அது ஆக்சுவலாக ஒரு தனி எபிசோட். ஏற்கனவே ஒரு சில இடங்களில் நம்ம பொள்ளாச்சிக்கெலாம் போனப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஷூட் பண்ணியிருக்கோம். எப்படி இன்னும் ஒரு சில இடம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் எபிசோட டீட்டெயிலாக கண்டிப்பாக போடுறேன். ஓவரா பேசுறான தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. பாம்பை வெளியடியா பார்ப்போம். ப்ளீஸ் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறத எப்போத்துலேருந்து மனுஷன் உருவாக்குனான்னா ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே அவன் உருவாக்க ஆரம்பிச்சிருப்பான் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ஒரு ஃபேக்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு நமக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் வேறு ஏதாவது சோர்ஸஸில் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா தேங்காய் பால் சம்மந்தப்பட்ட குசைன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிது. நம்ம அதிகமாக தேங்காய் பால் அப்படிங்கிறத வந்து ஆப்பத்துக்கு பயன்படுத்துவோம். கேரளா பக்கம் போனீங்கன்னா இருக்கிற எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து மேக்ஸிமம் தேங்காய் பால் அப்படிங்கிறத அவங்க சேர்ப்பாங்க. அதே மாதிரி தான் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து மாதிரியான பகுதிகளில் தேங்காய் பால் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அவங்களுடைய அதிகப்படியான குசைன்ஸுங்கிறது இருக்குது. சொல்லப்போனால் கேரளாவை விட அங்கே அதிகமாகவே இருக்குது. அங்கே பேசிக்காக நம்ம எப்படி நல்லெண்ணெய் இல்லாமல் சமைக்க மாட்டோமோ அதே மாதிரி தேங்காய் பால் இல்லாமல் சமைக்கிறதுங்கிறதே குறைவாக தான் அங்கே இருக்குது. அதுலேயும் கல்ச்சர் ரிச்சாக அவங்க ஊருக்குனே ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தேங்காய் பால் ரிலேட்டடான டிஷ்ஷஸ்லாம் நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். பினாக்கோலாடா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து தேங்காய் பாலை வச்சு உருவாக்கப்படக்கூடிய ஒரு காக்டெயில். இதை நாங்கள் கோவாவில் டேஸ்ட் பண்ணியிருக்கோம், நல்லா இருந்துச்சு. ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத சரக்கு பழசா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கறி. இது தாய்லாந்தில் செய்யக்கூடியது. தாய் ரெட் கறி அப்படிங்கிறதோட பேர். ஸ்பைசஸையும் கரிஸையும் தேங்காய் பாலில் கலந்து இதை வந்து உருவாக்குறாங்க. செராபி அப்படின்னு இன்னொரு டிஷ் இருக்குது. இது ஜாவா தீவில் இருக்கக்கூடிய செராபிங்கிற ஒரு பகுதியில் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. அதனால் அதுக்கு செராபிங்கிற பேரே வந்துருச்சு. ஹோனோ கவாசி அப்படிங்கிறது பர்மாவில் செய்யப்படக்கூடிய தேங்காய் பாலை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. அதே மாதிரி மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நாசி லமாக்குன்னு இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் தேங்காய் பால் அடிப்படையை வச்சு ஒரு டிஷ் அப்படிங்கிறது செய்யப்படுது. ஆனால் பிலிப்பைன்ஸ், நியூ கினி, அதே மாதிரி தாய்லாண்ட்ஸ், இந்த நாடுகளில் தான் தேங்காய் பால் அடிப்படையை வச்சு அதிகமான டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது செய்யப்படுது. இளநியை வெட்டி குடித்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே இருந்த தேங்காயை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் மனுஷன். அதுக்கப்புறமா தேங்காயாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அந்த தேங்காயுடைய பருப்பு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளஷை எடுத்து நசுக்கி பார்த்தா அதுலேருந்து பால் மாதிரி உனக்கு கிடச்சிருக்கு. அதை தான் அவன் தேங்காய் பாலாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். இப்படி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தேங்காய் பாலை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களோட வணிக தொடர்பு வச்சுருந்த மற்ற நாடுகளுக்கும் இந்த தேங்காய் பால் அப்படிங்கிறது ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தான் இந்தியாவுக்கும், குறிப்பாக தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தேங்காய் பால் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துருக்கு. தேங்காய் வந்து சேர்ந்ததுடைய வரலாறும் கிட்டத்தட்ட அப்படி தான். அதை நம்ம அந்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இங்கேருந்து இதே தேங்காயும் தேங்காய் பாலும் அரபு வணிகர்கள் மூலமாக அரேபியாவுக்கும் போய் சேர்ந்துருக்கு. அங்கேயும் தேங்காய் பால் அடிப்படையாக வச்சு டிஷ்ஷஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அங்கே இந்த மீட் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் கூட தேங்காய் பாலை சேர்க்குறதுங்கிறது ஒரு வழக்கமாக அதுக்கப்புறமா மாறி இருக்குது. இப்படி பயன்பாட்டில் இருந்த தேங்காய் பாலுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி வேறு லெவலுக்கு ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. 5 வெரைட்டியில் இன்றைக்கி தேங்காய் பால் அப்படிங்கிறது கிடைக்குது. இன்றைக்கி நீங்கள் காலையில் பார்க்குக்கு வாக்கிங் போனீங்கன்னா வெளியில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் தேங்காய் பால் வச்சுருப்பாங்க. பாதாம் பிசின் போட்டு, ரோஸ் மில்க் போட்டு, சப்ஜா சீட்ஸ் போட்டுன்னு. அந்த மாதிரி தேங்காய் பாலில் நான் சொல்லலை. பொதுவாகவே தேங்காய் பாலுங்கிறத ஒரு 5 வகையில் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்குது. ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காய் பால், அது நம்ம வீட்டிலே செய்கிறோம். அதே மாதிரி ஹோட்டல்லையும் ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு தேங்காய் பால் அப்படிங்கிறத தராங்க. இன்னொன்று கேண்டு தேங்காய் பால். இந்த கேண்டு தேங்காய் பாலுக்கு ஷெல் லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த கேண்டு தேங்காய் பாலில் திக்கான லேயருங்கிறது கீழே இருக்கும். இதுலேயே வந்து தின்னாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் அப்படிங்கிறது மேலே இருக்கும்.
இந்த தின்னாக இருக்கக்கூடிய தேங்காய் பாலை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் அப்படிங்கிறது பேக்கரி மாதிரியான ஐட்டத்துக்கு தயார் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால்லேருந்து கிடைக்கக்கூடிய கோகனட் க்ரீம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கேண்டு மில்க்கு. இந்த கேண்ட் மில்கில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி லேயருங்கிறது மேலே வந்து நிற்குமா. இந்த க்ரீம் லேயரை தான் கோகனட் க்ரீம்னு எடுத்து பல இடங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெசர்ட் கோகனட் மில்க். இந்த ஸ்வீட்ஸ்லாம் செய்வாங்களா, அதை செய்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இதோட இன்னொரு வெரைட்டி இருக்குது, அதான் கடைசி வெரைட்டி, தேங்காய் மில்க் பவுடர். வழக்கமாக பால் பவுடர் இருக்கும் இல்லையா, மாட்டுப்பாலை பவுடராக ஆக்கி தர வழக்கம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தேங்காய் பாலை வந்து பவுடராக ஆக்கி விற்பனை கொண்டு வந்துட்டாங்க. தேவைப்படுறவங்க அந்த பவுடர் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றுனாங்கன்னா தேங்காய் பால் ஆகிடும். இந்த மில்க் பவுடருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துட்டா உண்மையான தேங்காய் பாலுக்கு இதுக்கு வித்தியாசமே சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்கில் குடிக்கிறதுலாம் டெய்லி புளிஞ்ச தேங்காய் பாலா இல்லை பவுடர் தேங்காய் பாலான்னு தெரியாது. மாட்டுப்பால்னு சொன்னோன்னா தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. மாட்டுப்பாலுக்கும் தேங்காய் பாலுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம இந்த டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாட்டுப்பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலை யூஸ் பண்ணலாம், அதிலே டீ காஃபிலாம் போட்டு குடிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜான் கூட அப்படி ஒரு தேங்காய் பால் காஃபியில் தான் டயட்டில் இருக்கார். இதில் தாங்க பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்துச்சு. டெய்ரி ப்ராடக்ட்ஸை உருவாக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, அதாவது பால் பண்ணை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இப்படி மில்க்குன்னு இதை சொல்லி மார்க்கெட் பண்ணுறது தப்பு, இதை பாலுன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஐரோப்பிய நாடுகளில் இந்த சண்டைங்கிறது உச்சத்துக்கு போச்சு. கோர்ட்லலாம் கேஸ் நடந்துச்சு. கடைசியாக கோர்ட்டில் வந்து என்ன முடிவெடுத்தாங்கன்னா, தேங்காய் பால் மாதிரி பிளான்ட் பேஸ்டான ப்ராடக்ட்டுக்கெலாம் மில்க்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கோகோனட் மில்க், ஓட்ஸ் மில்க் மாதிரி மில்கெல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய ப்ராடக்டை ஓட்டு ட்ரிங்க்கு, கோகோனட் ட்ரிங்க்கு அப்படின்னு மாற்றிக்கிட வேண்டிய சூழலுங்கிறது வந்துருச்சு. இந்த சண்டை நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த சண்டையை மில்க் வார் அப்படின்னே சொல்லுவாங்க. யூரோப் யூனியனில் எது நடந்தாலும் அதே வந்து இன்னொரு நாட்டில் நடக்கும். எங்கே? கரெக்ட் அமெரிக்காவில். யூரோப் யூனியனில் இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறமா அமெரிக்காலையும் இதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. கடைசியாக வந்து அங்கேயும் இதெல்லாம் மில்க்குன்னே சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இது அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வந்துச்சு. கடந்த 2-3 வருடங்களாக வந்து இதே மாதிரியான ஒரு டிபேட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மத்திய அரசுடைய FSSAI வந்து தெளிவாக ஒரு டிராஃப்ட் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அந்த டிராஃப்டில் மில்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு தான் மில்க்குங்கிற பேரை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது மாட்டுப்பால் மாதிரி விலங்குலேருந்து எடுக்கப்படக்கூடிய பால்களுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி பெயர்களை பயன்படுத்தணும். பிளான்ட் பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் மில்க்குங்கிறத நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிராஃப்டை உருவாக்கியிருக்காங்க. அது இன்னும் சரியான வரையறை நடைமுறைக்கு வரலை. அப்படி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா நாமளும் தேங்காய் பால் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாமல் வேறு ஏதாவது சொல்லணும். அப்போ தான் யோசித்தேன், மில்க்குன்னு சொல்லாமல் வேறு எது சொன்னாலும் அது சரியாக புரியாதில்ல. இப்போ கோகோனட் ட்ரிங்க் அப்படின்னா இளநியை கூட கோகோனட் ட்ரிங்க்னு சொல்லலாம், சரியாக செட் ஆக மாட்டேங்குது இல்லையா. பேசாமல் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் மீட், அதாவது மீட்டு மாதிரியான அனிமல்ஸ் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாலை வந்து நம்ம மில்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ பிளான்ட் பேஸ்டு பாலுக்கெலாம் நம்ம பில்க்குன்னு சொல்லலாமேன்னு யோசித்தேன். அப்புறம் தேடி பார்த்தா பில்க்குன்னு ஒன்று ஏற்கனவே இருக்குங்க. பாலில் பெப்சியை ஊற்றி பில்க்குன்னு ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத, என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். பெப்சியே வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே கண்ட்ராவியாக இருக்குது. சரி பில்க்கு வேணாம், பெப்சி கோச்சுப்பாங்க சொல்லி வேற என்னடா பண்ணலான்னா, இப்போ ட்ரீல இருந்து தானே இது கிடைக்குது, பேசாமல் டில்க்குன்னு வச்சிடலான்னு பார்த்தா திலக்கு மாதிரி அது ஒரு சவுண்டில் இருக்குது. அதனால் எனக்கு பிடிக்கல. இந்த பிளான்ட்டு ட்ரீஸில் எங்கேருந்து வருது? சீடில் இருந்தால் வருது. பேசாமல் என் தலைவி சில்க்குன்னு வச்சிடலாம். கோகோனட் மில்க் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், கோகோனட் மில்க்கை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுல உலகம் முழுக்கவுமே தாய்லாண்டு தான் முன்னணியில் இருக்காங்க. தாய்லாண்டில் இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது $0.36 பில்லியன் அளவுக்கான ஒரு வேல்யூவோடு இருக்குது. உலகத்திலேயே இந்த மார்க்கெட்டில் 20% ஷேர் அப்படிங்கிறது தாய்லாந்து கிட்ட தான் இருக்குது. இப்படி தேங்காய் ரிலேட்டடான தேங்காய் பால் மாதிரியான ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்காக தாய்லாண்டுடைய ஃபார்மர்ஸ் வந்து சில தப்பான வழிமுறைகளும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பீட்டாவுடைய குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் ஒரு சில ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குரங்குகளை சின்ன வயசுலேயே பிடிச்சி அதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து மரத்தில் ஏறி தேங்காய்களை பறிக்கக்கூடிய வேலையை வந்து வாங்குறாங்க. மனுஷன் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு ஏறுறதுக்கு டைம் எடுக்கும், அவனுக்கு சம்பளம் வர கொடுக்கணும். ஆனால் குரங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி போயிடும், ஈஸியாக வந்து காயை பறித்து போட்டுரும், பெருசாக காசு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, சாப்பாடு போட்டால் போதும். அப்படிங்கிறதுனால குரங்குகளை அதிகமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் குரங்குகள் பாதிப்படையுதுன்னு சொல்லி பீட்டா பெரிய அளவுக்கான போராட்டங்களை வந்து தாய்லாந்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த பழக்கம் இன்னும் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த குரங்குகளை வந்து இப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்காகவே காம்படிஷன்லாம் கூட தாய்லாந்தில் நடத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது அவங்களுடைய கலாச்சாரத்திலே ஒன்றாவே இருக்குது. குரங்குகளை யார் அதிகமாக வளர்க்குறாங்க, யார் அதிகமாக நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு போட்டியாகவே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ அதிகமாக வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிற பாலை விட தேங்காய் பால் பயன்படுத்தலாம், அது ரொம்ப நல்லது. நார்மலாக இருக்கக்கூடிய பாலை சாப்பிட்றதுனால நமக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸுங்கிறது அதிகமாக வரும்.
அதுக்கு மேலே இந்த பால் அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ப்ரொமோஷன் அடிப்படையில் தான் ஏதோ ஒரு வகையில் இப்போ ட்ரெண்டிங்கும் கிளம்பியிருக்கு. யார் கிளப்புனா எப்படி கிளம்புச்சுனே தெரில. இன்றைக்கி எல்லா பார்க் வெளியில் இப்படி தேங்காய் பால் ஸ்டாலுங்கிறத பார்க்க முடியும். அண்ணா நகர்லாம் போனீங்கன்னா அப்படி பார்க் டைமிங்கில் மட்டும் இல்லை, மற்ற டைமில் கூட தேங்காய் பால் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் இந்த தேங்காய் பாலுங்கிறது நார்மல் பாலோட நம்ம கம்பேர் பண்ணால் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த டேபிளுங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய பாலுக்கும் தேங்காய் பாலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டுது, பேசிக்கான விஷயங்களை. இதில் டேஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். ஆனால் நார்மல் பாலில் வந்து அந்தளவுக்கு க்ரீமிங்கிறது இருக்காது, ஓரளவுக்கு க்ரீமிங்கிறது தான் இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பாலை நம்ம பல வகையில் சமையலில் பயன்படுத்த முடியும். ஆனால் நார்மல் பாலை நம்ம அந்தளவுக்கு பயன்படுத்த முடியாது. டைஜஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து ஹெவியாக இருக்கும் வயிற்றில், ஆனால் டைஜஷனுங்கிறது ஆகிடும். அதே சமயத்தில் நார்மல் பால் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தை உருவாக்கலாம். இந்த பேசிக் விஷயங்களை தாண்டி 2 பாலுக்கும் நடுவில் எது மெடிக்கலாக நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா நார்மல் பால் தான் நல்லாயிருக்கு. ஏன்னா தேங்காய் பாலில் விட்டமின்ஸ்லாம் இருந்தாலும் அதில் ஃபேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ தேங்காய் பாலை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஃபேட், கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் ஜாகிங்லாம் போயிட்டு வந்துட்டு 1 கிளாஸ் தேங்காய் பாலை டெய்லி குடிச்சிங்கன்னா நீங்கள் வாக்கிங் போனதே வேஸ்ட்டு. அதுக்கு பேசாமல் வீட்டிலே படுத்து தூங்கியிருக்கலாம். அதுதான் ஆக்சுவலான ட்ரூத். தேங்காய் பால் அப்படிங்கிறத அக்கேஷ்னலாக தான் எடுத்துக்கணும், அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது, டெய்லியும் எடுத்துக்கக்கூடாது. இவங்க வாக்கிங் போகிற இடத்துல தான் தேங்காய் பாலை போட்டு வச்சுருக்கிறதுனால பேசிக்காகவே நமக்கு எப்படி தோணும்னா இது ஏதோ நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் போல், இந்த அருகம்புல் ஜூஸ் மாதிரி இதுவும் நல்ல ஐட்டம் போல், அதனால தான் போட்டிருக்காங்க. வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு தேங்காய் பால் குடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி குடிக்கக்கூடாது. எப்போது குடிக்கலாம், ஆசை குடிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றீங்க, ஆப்பத்துக்கு இது தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஏதாவது ஒரு நாள் நல்ல தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். அந்த மாதிரி அக்கேஷ்னலாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இல்லை சுகர்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தேங்காய் பாலுங்கிறத தவிர்த்துருங்க. 1 கிளாஸை கூட எடுத்துக்காதீங்க. அதுவே வயிற்றுப்புண் அதிகமாக இருக்குது, இல்லை உடல் சூடு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரியான ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா தேங்காய் பால் அப்படிங்கிறத எடுத்து குடிச்சிக்கலாம். அது உண்மையிலே நல்லதாக இருக்கும். ஆனால் அப்போவும் இந்த கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ தேங்காய் பால் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. இது அலோபதி டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, சித்தா டாக்டர்ஸும் இதாக சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் தேங்காய் பால் அப்படிங்கிறது ஒரு மருந்தாகவே பயன்படுத்தப்படுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குடல் புண்லாம் சரியாகிறதுக்கு தேங்காய் பால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. இது சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் சித்த மருத்துவமோ தேங்காய் பாலுங்கிறது அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சாக தான் போகும் அப்படின்னு தான் சொல்லுது. அதனால் தேங்காய் பாலுங்கிறத அட்வைசபிளாக எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்காதீங்க. சரி, ஓகே பிக் பஸ், இதுதான் தேங்காய் பாலுடைய எஸ்டிடி. தேங்காய் பாலுடைய இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது பிடிச்ச மாதிரியே இந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ணி செய்கிற டிஷ் எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். எனக்கு பிடிச்சது எதுனா, இப்போதைக்கு நான் அதிகமாக தேங்காய் பால் அப்படிங்கிறத ஆப்பத்தோடு சாப்பிட்றதான் வழக்கம். அதனால் ஆப்பம் தேங்காய் பாலுங்கிறதா நமக்கு பிடிச்ச ஒன்று. அப்படியே உங்களுக்கெல்லாம் பிடிச்சதையும் சொல்லுங்கள். இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏற்றிட்டு வரேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். பாய்.